Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge 58th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னோட weight பார்க்க முடியாது friends. சாரி. என்னோட weight machine காருக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதனால இன்னைக்கு எடுக்க முடியல. நாளைக்கு weight பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான travel vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில இன்னைக்கு நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். வீடியோ வந்து எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ற வேலையை எனக்கு வந்து ஒரு 5 மணி 5:30 ஆயிடுச்சு ஃபுல்லாமேவோ. அதை முடிச்சுட்டு நாங்க ஊருக்கு குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படின்றது ஸ்கர்ட் தான், லாங் ஸ்கர்ட் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து டாப் தான், ஜீன்ஸ் டாப் தான். பட் நான் வந்து இதுக்கு போட்டுக்கிட்டேன். நல்லா மேட்சாக தான் இருந்தது. எனக்கு வந்து ட்ராவலிங் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ட்ரெஸ் தான். ரொம்ப வேர்க்கக்கூடாது, ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ட்ரெஸ் நான் போடுவேன். ரெண்டுமே நல்ல காட்டன் தான். எப்பயுமே நாங்கள் லாங் ட்ராவல் போகும்போது 4 சக்கரத்துக்கும் எலும்புச்சம்பளம் வச்சுட்டு தான் போவோம். அது எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டு. கிளம்பியாச்சு. காலையில் கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பணும். பயங்கர பிரைட்டாக இருக்க ஃபேஸ் வந்து வேற ஒரு காரணமும் இல்லை, மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அதனால நல்லா பிரைட்டாக தெரியுது. நிதிஷ் குளிக்கல, அதனால அவர் ரொம்ப டல்லாக தெரியுது. ஸோ அவன் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே ஏறிட்டான். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு அவன் வந்து மதுரையில் வந்து தான் குளிப்பேன் அப்படின்ட்டான். நீ மூச்சு விட்டா கூட மதுரைக்கு போய் தான் எதுவும் பண்ணுவேன் அப்படின்ட்டான். ட்ராவலிங் அழகாக இருந்தது. ஸோ மார்னிங்கில் ட்ராவல் அப்படின்றது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரம் ஆகும் சென்னையிலேருந்து மதுரைக்கு போக. கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. அதே நேரத்தில் மதுரையில் நல்ல மழை பெஞ்சிருக்கு போல். அதனால மதுரையில் செம்மையாக இருந்தது. மதுரை வரும்போது பக்கத்தில் மேகமூட்டம் செம்மையாக இருந்தது. நல்ல மழை பெய்யும் அப்படின்னு நினச்சேன். மழை அந்த அளவுக்கு பெய்யலை, மேகமூட்டமாக இருந்தது. இன்னைக்கு மார்னிங் டிஃபனாக காலையில் 9 மணி கரெக்டாக 9:10 இருக்கும். நாங்கள் ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். 2 இட்லி வாங்கியிருந்தான். ஸோ இட்லி தான் நான் சாப்பிட்டேன். இட்லிக்கு சாம்பார் வந்து ஒரு கப்புக்கு அந்த கப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹோட்டலில் கொடுக்குற அந்த கப்பு அப்படின்றது 100 கிராம் தான் அந்த கப்பு அளவு வரும். ஸோ அந்த ஒரு கப்புக்கு சாம்பார் எடுத்துக்கிட்டேன். சட்னி அப்படின்றது 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் சட்னி 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி சட்னி 1 டேபிள் ஸ்பூன், 2 இட்லி. அதுக்கப்புறம் நிதிஷ் பொங்கல் சாப்பிட்டான். அதில் ஒரு வாய். அதுக்கப்புறம் நிதிஷ் அப்பா தோசை சாப்பிட்டாங்க, அதில் கொஞ்சம் சாப்பிட்டேன். எல்லாமே வந்து நான் என்னோட கலோரியில் வந்து ஆட் பண்ணிக்குவேன். அப்புறம் தான் நம்ம எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படின்றது தெரியும். ட்ராவல் பண்ணும்போது ஒரே விஷயம் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, எண்ணெய் பலகாரம் மட்டும் நான் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். எடுக்காமல் 2 இட்லி தான் எடுத்தேன். ஏன்னா நான் லாங்காக சாப்பிடாம வேறு இருந்துட்டு எண்ணெய் பலகாரம் எடுத்தோன்னா ஒரு மாதிரி தகட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ட்ராவலில் நல்லா இருக்காதனால நான் 2 இட்லி தான். நிதிஷ் அப்பா ஃபஸ்ட்டு 2 இட்லி தான் வாங்கினாங்க. நிதிஷ் மட்டும் தான் பொங்கல் வடையோட வாங்கி ருசி சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிட்ட கடையில் அங்கே வந்து நாங்கள் இஞ்சி மரப்பா வாங்கினோம். அதுக்கப்புறம் மணப்பாறை முறுக்கு வாங்கினேன். அப்பாவுக்கு வேணும், அப்பா அம்மாவுக்கு எதுவும் வாங்கிட்டு போகல அப்படின்றதுனால மணப்பாறை முறுக்கு வாங்கினேன். எடுத்து நிதிஷ் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டேன். நான் வீடியோ எடுத்ததுமே அவன் வேகமாக முறுக்கு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டான், சாப்பிடல. ரொம்ப சின்சியராக இருக்கான் நிதிஷ். சில சமயத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கம் வராமல் டயர்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இஞ்சி மரப்பா வாங்கினோம். ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இஞ்சி மரப்பெல்லாம் இல்லை. ரொம்ப காரமாலாம் இல்லை, கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்தது. எனக்கே தெரிஞ்சது. ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிட்டோம், சின்ன பீஸாக. 11 மணி இருக்கும். கரெக்டாக வந்து ஒரு டோல்கேட்டுக்கு அடுத்து நிப்பாட்டணும். அங்கே நிப்பாட்டி கரும்புச்சாறு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு கரும்புச்சாறு தான் வாங்கி குடித்தோம். நான் ஒரு கிளாஸ், நிதிஷ் ஒரு கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கரும்புச்சாறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சென்னையில் குடிக்கும்போது இந்த அளவுக்கு நான் தித்திப்பு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அது அவ்வளோ தித்திப்பாக இருந்தது கரும்புச்சாறு. செம டேஸ்ட்டு. ரஷ் இல்லாமல் நார்மலாக தான் இருந்தது டோல்கேட்டில். அதனால வந்து கூட்டம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் நிப்பாட்டி அந்த இடத்துல கரும்புச்சாறு குடிச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு ஸ்நாக்ஸாக நான் எடுத்துக்கிட்டு வந்து கரும்புச்சாறு தான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். திருச்சி தாண்டி வந்துட்டோம். வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மலையில் ஒரு முருகர் கோயில் தெரிஞ்சது. திருச்சி தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இந்த முருகர் கோயில். எனக்கு வந்து இந்த கோயில் வந்து எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. திருச்சி தாண்டி மதுரைக்கு போகிற வழியில் இந்த மலை கோயில் முருகர் கோயில் தான். ஏன் முருகர் கோயில்னு சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய வேல் தெரியும் இந்த கோயிலில். அதனால நான் வரோடலாம் இந்த கோயிலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன ஆசைனா ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு. ஆனால் இந்த கோயில் எங்கே இருக்குது, என்ன ஊர் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்குள்ளே நம்ம இன்னைக்குரிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. 9th வீக்கோட செகண்ட் டே எக்ஸசைஸ் அப்படின்றது லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான். எப்போவுமே லோயர் பாடி எக்ஸசைஸ் அப்படின்றது அதிகமாக 7 நாள் பண்ணணும் அவசியமே கிடையாது. வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் பண்ணாலே போதுமானது. ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே நம்மளுக்கு ஸ்குவாட்டு, லங்ஸு, டெட்லிஃப்ட் இந்த மாதிரி எல்லா எக்ஸசைஸுமே நம்ம அப்டமனுக்கும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப் டவுன் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்ம்ஸுக்கு தான் மெயினாக சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்மளோட ஃபுல் பாடி அந்த டோன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். பர்பீஸ் எல்லா எக்ஸசைஸுமே. ஸோ நீங்கள் ஸ்குவாட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம ரொம்ப ஜம்ப் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், தொப்பையை குறைக்கணும் அப்படின்றது கிடையாது. சிம்பிளாக வந்து மெதுவாக எக்ஸசைஸ் பண்ணாலே செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் வெயிட்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டோன்னா போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து அப்டமனை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி அப்டமன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி பான மாதிரி இருந்தது. 100 டே சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது அது மாதிரி இந்த மேல் வயிறு இந்த சைடில் அப்படின்றது எனக்கு நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து எலும்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப வந்து
ஸ்டபனாக நிற்கிறது இந்த நடுவில் இருக்க வயிறு தான். அதுக்கப்புறம் பேக் சைடு. ஸோ பேக் சைடில் மேலே குறைஞ்சிச்சு, கொஞ்சம் கீழே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேக்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படின்னா கடைசியாக தான் குறையும். கடைசியாக இருக்க அந்த கொஞ்சம் அப்டமன் அப்படின்றது ரொம்ப ஸ்டஃபனாக தான் இருக்கும். நம்ம வந்து அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் குறைய ஆரம்பிக்கும். வெயிட்டு வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணும்போது தொப்பை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக குறையும். அந்த ஸ்கின் வந்து நல்லா டோன் ஆகும் உங்களுக்கு வந்து மேலே இருக்க ஸ்கின்மே. அதனால தான் மெயினாக வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள். வாரத்தில் லேடிஸ் வந்து 3 நாள் இல்லை 4 நாள் வெயிட் ட்ரைனிங் பண்ணாலே போதுமானது அப்படின்பாங்க. வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு உடனே 100 கிலோ 200 கிலோ தூக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்போ பண்ணுறதே போதுமான அளவுகள் தான், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்குரிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். வார்ம் அப் 5 to 10 minutes பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் jumping jack plus running in place 45 second plus 45 secondக்கு பண்ணுங்க 3 set. செகண்ட் எக்ஸசைஸ் squat plus small squat. squat 12 கவுண்டிங்ல small squat 12 கவுண்டிங்ல பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் வந்து நான் 5 kg வச்சிருக்கேன். 5 kg வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு மாதமாக போன மாதத்துலேருந்து நம்ம ஒரு மாதமாகவே வெயிட் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ லங்ஸ் அப்படின்றது நான் ஈச் சைடு 5 வச்சு தான் பண்ணுறேன். இது தொடையும் சரி சைடு அப்டமனும் சரி செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஃபோர்த் எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் டெட் லிஃப்ட். இதுக்கும் நான் 5 kg வச்சு மெயினாக அப்டமனை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதோட கவுண்டிங் 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். பர்பீஸ் எப்பயும் போல் பர்பீஸ்க்கு வந்து நான் 2.5 கிலோ வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய தம்பிள்ஸ் வந்து 2.5 கிலோ தான் இருக்குது. ஸோ இதோட கவுண்டிங் வந்து 20, 18, 15. சிக்ஸ்த் எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப் ப்ளஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். ரெண்டு சேர்ந்து பண்ணுங்கள். ரெண்டுமே 12 கவுண்டிங்கில் 24 கவுண்டிங் பண்ணுங்கள். 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே மேல் வயிறு குறையதும் சரி ஃபுல் அப்டமனும் கோர் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். செவன்த் எக்ஸசைஸ் சிட்டப் நீ ஹக். சிட்டப் நீ ஹக் வந்து ஐடி வரி வந்து நல்லாவே குறையும், தொடையும் அது மாதிரி செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இதோட கவுண்டிங்கும் 24, 22, 20. எயித் எக்ஸசைஸ் வால் சிட்டப். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 60 செகண்டு, ரெண்டாவது செட்டில் வந்து 45 செகண்டும், மூணாவது செட்டில் வந்து 30 செகண்டும் பண்ணுங்கள். ஸோ மெயினாக என்னென்னா எந்த ஒரு எக்ஸசைஸையும் விடாமல் கண்டினியூவாக பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. நைன்த் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக். மவுண்டன் கிளைமர் 12 கவுண்டிங்கும் பிளாங்க் ஜாக் 12 கவுண்டிங்கும் ரெண்டு சேர்ந்து பண்ணணும், கேப் விட்றாதீங்க. ரெண்டு சேர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 20 செகண்டுக்கு கேப் விட்டுக்கலாம். இதோட கவுண்டிங் 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 10th எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் ப்ளஸ் ஃபயர் ஹைரண்ட். தொட நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸசைஸை எப்போவுமே அப்டமனுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சி விட்டுறாதீங்க. டாங்கி ஹிக் ப்ளஸ் ஃபயர் ஹைரண்ட் கவுண்டிங் வந்து 24, 22, 20. 11th எக்ஸசைஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் ப்ளஸ் பிரிட்ஜ். ரெண்டு சேர்ந்து பண்ணுங்கள். ரெண்டு சேர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப் வந்து 20 செகண்டுக்கு விட்டுக்கோங்க. இதோட கவுண்டிங்கும் 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். நான் அப்டமனுக்கு ஃபுல்லாமே ரெண்டு எக்ஸசைஸ் சேர்ந்து தான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொடுத்துருக்கிறது 12 எக்ஸசைஸ் தான். மொத்தம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தான் வரும். ஆனால் கவுண்டிங் கம்மியாக பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம, அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 12th எக்ஸசைஸ் லெக் ரைஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் கன்ச்சஸ். இதுவுமே 12 + 12 அந்த கவுண்டிங்கில் 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். எப்பயும் போல் லாஸ்ட் முடிக்கும் போது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் ப்ளஸ் எல்போ பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசானா. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் 60 செகண்டுக்கு பண்ணுங்கள். செகண்ட் செட்டில் வந்து 45 செகண்டுக்கு பண்ணுங்கள். தேர்ட் செட்டில் வந்து 30 செகண்டுக்கு பண்ணுங்கள். கேப் விடாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு கேப் விட்டுட்டு இல்லை கூல்டவுன் கூட பண்ணிக்கலாம் கண்டினியூவாக. எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே எப்போயுமே கூல்டவுன் அப்படின்றத மறந்துடாதீங்க. 5 to 10 minutes வந்து கண்டிப்பாக கூல்டவுன் பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். தேவையில்லாத வர்ற பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டினியூவாக எந்த எக்ஸசைஸையும் விடாமல் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கார்டியோ எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் ட்ரைனிங் வச்சு பண்ணாலுமே எதுவுமே நம்ம வந்து வெயிட் கம்மியாக வச்சு தான் பண்ணுறோம். அதனால் மினிமம் 3 மாதம் மேக்ஸிமம் 6 மாதம் செஞ்சு பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டாக மணி வந்து 1:30 இருக்கும். வீடு வந்து சேர்ந்துட்டோம். எங்கள் அப்பா தான் வெளியே எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. ஸோ எங்கள் அம்மா வீடு வந்து அவுட்ரு ஏரியா தான். சூப்பராக மதுரைக்கு வந்தாச்சு. மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 2 ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிட சொல்லிட்டு அம்மா கிட்ட, அதனால கொஞ்சமாக சாதம் எப்பயும் போல் 100 கிராம் சாதம், 50 கிராம் சாம்பார், 100 கிராம் அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் வந்து 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு தான் உருளைக்கிழங்கு அம்மா செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி வெயிட்டு பார்த்து சொல்கிறீங்கன்னு கேட்டால் வெயிட் மிஷினை தூக்கிட்டு வந்துட்டேன். ஃபுட் வெயிட் மிஷினும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் வெயிட் பார்க்குற விஷயமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்று மட்டும் நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா நைட் ஃபேட் கட்டட் ரிங் பொடி மட்டும் எடுத்துகிட்டு வரல. சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து எடிட் பண்ண உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தேன். சாயந்தரம் 4:30க்கு எனக்கு தான் காலையிலே மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டதுனால கலோரி கம்மியாக இருந்ததுனால ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் இருந்தது. அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் 120 கிராம் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மதுரை கொய்யாப்பழம்ன்ற பாலமேடு கொய்யா அப்படின்னாலே பாலமேடு தாங்க. செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக இருந்தது. ஸோ நான் வந்து கடைசி மீலாக எடுக்கிறது ஒரு வாழைப்பழமும் ஒரு கொய்யாப்பழம் தான் எடுக்கிறேன்.
நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே என்னோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்றது இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். இங்கேயே தான் உட்காந்துருப்பேன். வீட்டுக்குள்ளேயும் போகவே மாட்டேன். எனக்கு வந்து வெளியே உட்காரது ரொம்ப பிடிக்கும். வெளியே சுற்றி பச்சை பச்சேன்னு இருக்கும். அதனால ஃபுல்லாக இங்கே தான் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். என் பக்கத்தில் வந்து என் அம்மா வீட்டில் வளர்க்குற நாய். ஸோ பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், எங்கள் ஆளுவேற செடி இருக்குது காமிங்க அப்படின்ட்டு. எனக்காக தான் மெயினாக எங்கள் அம்மா வச்சது அந்த செடியை. ஸோ என்னோடய ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து இதுதான். ராத்திரி 11 மணிக்கு இங்கே தான் உட்காந்துருப்பேன். மரம் வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய இலையாக இருக்கும் அது. எனக்கு மரம் பேர் தெரியல. சுற்றி நல்லா மழை பெஞ்சதுனால அப்படியே புல் புதர் செம்மையாக வளர்ந்துருச்சு. சாயந்தரத்துக்கு என்னோடய டிஃபனை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நானும் நித்திஷபாவும் 5:30 வந்து வாக்கிங் போனோம். செம்மையாக இருந்தது. அங்கங்கே தண்ணி, காவால் தண்ணி போச்சா, விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இந்த வட்டம் செம்ம ஹாப்பின்னே சொல்லலாம். அதே மாதிரி என்னோடய வாக்கிங் அப்படின்றது இன்றைக்கி வந்து நான் 11,000 ஸ்டெப் வந்து நடந்துட்டு வந்துட்டேன். எனக்கு நடந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வர மனசே இல்லை. அந்த அளவுக்கு செம்ம ஃபீலிங்காக இருந்தது. போகிற வழியிலே மடை அப்படின்பாங்க, விவசாயம் பண்ணுறதுக்காக தண்ணி திறந்து விடுறாங்க. அதில் தண்ணி நெம்பி நேற்று பேஞ்ச மழையில் அவ்வளோ தண்ணி நெம்பி செம்மையாக தண்ணி வந்துட்டு இருந்தது. அதை பார்த்தேன் எனக்கு அப்படியே அது போய் உள்ளே குதிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் முடியாது, இழுத்துட்டு போயிடும். அதனால நாட் அலோடு. சரி, அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக வாக்கிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு, வாக்கிங் பண்ண மாதிரியே இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இன்றைக்கி என்னோட டே அப்படின்றது நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அந்த இயற்கை, மலை, அம்மா வீடு சொல்லவா வேணும், செம்ம சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் என்னோட டயட்டை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணல, ஆனால் வாக்கிங் வந்து 11,000 ஸ்டெப் வந்து நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் எந்த இடத்துல போனாலும் உங்களோட டயட்டை ஓரளவுக்காவது மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ நான் எங்கே போனாலும் டயட்டை மட்டும் விடவே மாட்டேன், கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவேன். அதை மட்டும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இன்றைக்கி இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் மீண்டும் நாளை ஒரு விளாகை சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.